ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த எஸ்கலேஷன் தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, கொஷன் தீவுகள் அமெரிக்கானால தாக்கப்பட்டுச்சு. இதுக்கு அவங்க ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட படைகளின் மீது ஈரான் ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுல சில இழப்புகளும் ஏற்பட்டுச்சு. இதற்கு பதில் கொடுக்கிற விதமா டிட் ஃபார் டாட், பழிக்கு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையா நாங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்த போறோம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து தாக்குதல் நடந்துருச்சு. இதுல பார்த்தோன்னா 8 நபர்கள் வரைக்கும் ஈரான்ல இறந்துட்டாங்க. அதுல 2 குழந்தைகளும் அடக்கம். இது கொஷம் தீவுகள் நடந்துச்சு. சிவிலியன் இருக்கக்கூடிய சைட்ஸ் அடிச்சதா சொன்னாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறினது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரிட்டாலியேஷன் ஈரான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குவைத்தில் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. பஹ்ரைன் மேலே மிசைல்ஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில கட்டத்தில் என்னன்னா, நேரடியாகவே அதாவது சரி ஓகே, இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, நாங்கள் அமெரிக்காவோட டார்கெட்ஸை எங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி சூஸ் பண்ணி அடிப்போம்னு சொல்லி பெரிய ஒரு ஸ்ட்ரைக்குக்கான பிளான்லையும் இருக்காங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் பற்றின ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இதையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம்புக் ஷாகும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல அமெரிக்கா சொன்னது என்ன, இல்லை அமெரிக்கா நடத்திய அந்த தாக்குதலோட வீரியம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் நேற்று ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இரவு நேரத்தில் ஈரானோட டார்கெட்ஸ் ஒரு 130க்கும் அதிகமான டார்கெட்ஸ் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா அதிக அளவில் டேமேஜ் ஆனது இந்த கொஷன் தீவுகள். இந்த கொஷன் தீவு ஈரானோட அந்த ஒரு ஹோமஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஷன் தீவோட அந்த பக்கத்தில் தான் அந்த சேஃபான ஒரு பேசேஜ் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அண்ட் அதை விட ஈரானோட டிஃபென்ஸ் போஸ்டருக்கும் இந்த ஒரு தீவு ரொம்ப முக்கியம். ஸோ எக்கானாமிக்கலி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதே அளவுக்கு அவங்களோட பாதுகாப்பு இங்கிருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனை லான்ச் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸில் இருக்கக்கூடிய அவங்களோட ராணுவத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த தீவு முக்கியம். காரணம் என்னன்னா, இந்த தீவுகளில் ஈரானுக்கு சொந்தமான முக்கியமான அண்டர் கிரவுண்ட் ட்ரோன் பேசஸ் இருக்கு. பூமிக்கு கீழே இருந்து ட்ரோன்களை லான்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கு. சில இடத்துல பார்த்தோன்னா சில அண்டர் கிரவுண்ட் மிசைல் பேசஸும் இந்த ஒரு பகுதியில் இருக்கிறதா சொல்றாங்க. முழுக்க ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் தான் இந்த தீவுகள் இருக்கான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது. இந்த பகுதியில் பொதுமக்களும் சில பேர் வச்சிருக்காங்க. சில 100 நபர்கள் இருந்து சில 1000 நபர்கள் வரைக்கும் வசிப்பாங்கன்றது இப்போதைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவா இருக்கு. இந்த பகுதியின் மீது பெரிய ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நாங்கள் பண்றோம். இந்த இடம் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் கிரைசிஸ்க்கு காரணம்னு சொல்லி அமெரிக்கா இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை நியாயப்படுத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா சில கெட்ட வார்த்தைகளை போட்டு இதெல்லாம் நாங்கள் பண்ண போறோம், பேச முடியல, இதெல்லாம் போட்டிருக்காரு, வேணா அவரோட ட்வீட்டை பார்த்துங்க. அப்படிப்பட்ட சில வார்த்தைகள்லாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல போட்டு ஈரானை நாங்கள் இந்த அளவுக்கு மோசமாக ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து ஸ்ட்ரைக் பண்ணி முடிச்சிட்டாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எந்த அளவுக்கு இதில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த தாக்குதல் நடந்தது நேற்று. ஆனால் தொடர்ந்து 2வது இரவா நீங்கள் காலையில் இந்த வீடியோ பார்ப்பீங்க. பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி நாள் நைட்டும் தாக்குதலானது நடந்திருக்கு. ஓவராலாக பார்த்தோன்னா 8 நபர்கள் இறந்திருக்காங்க. இந்த 8 நபர்களில் 3 பேர் ஐஆர்ஜிசியோட மெம்பர்ஸ், மீதம் இருக்கக்கூடிய 5 நபர்கள் பொதுமக்கள், அதில் 2 நபர்கள் குழந்தைகள். அது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதா ஈரான் சார்பாக ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. சரி, அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் என்னென்ன அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க? ஓவரால் பார்த்தோன்னா 18 இடங்களில் கோஸ்டல் சர்வைலன்ஸ் ரேடார் இந்த கப்பல்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்காக அந்த பகுதியில் வரக்கூடிய கப்பல்களை தாக்குறதுக்காகவும் ஈரான் பயன்படுத்தியிருந்த அந்த 18 கோஸ்டல் ரேடார் நெட்வொர்க்ஸ் நாங்கள் காலி பண்ணிட்டோம். அதே மாதிரி அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு இவங்க தயார்படுத்தி வச்சிருந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், ஆன்டிஷிப் மிசைல், இந்த ட்ரோன்கள் லான்ச் பண்ணக்கூடிய அந்த லான்ச் பேட்ஸ்ன்றதை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ட்ரைக்கில் என்னெல்லாம் நாங்கள் டேமேஜ் பண்ணமோ அதை திரும்பவும் ஈரான் சரி பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்தின் மீதும் தாக்குதல் நடத்திட்டோம்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு காரணமாக அமெரிக்கா சொன்னது என்னன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவோட படை வீரர்கள் ஜார்டனில் இருந்தாங்க, குவைத்தில் இருந்தாங்க, கத்தார் போன்ற நாடுகளில் இருந்தாங்க. இவங்க எல்லார் மேலேயும் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இது ஒரு பதில் நடவடிக்கையாக இருக்குன்றத அமெரிக்கா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அமெரிக்காவோட தாக்குதல் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஈரானோட பதில் என்ன? ஏன்னா ஈரான் பார்த்தோன்னா ஜஸ்ட் இது ஒரு நார்மலான ஒரு ஸ்ட்ரைக்காக எடுத்துகிட்டு போல. இதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்கறதுக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலீம் பேசன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொன்னாங்க. இதில் 3 ஏவுகணைகள் ஃபயர் பண்ணப்பட்டதாகவும் அதில் 3த்தையுமே நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். சில ட்ரோன்கள் மட்டும் கீழே எங்களோட டிஃபென்ஸை தாண்டி அந்த ஏர் ஸ்பேஸ் பிரீச்ன்றதை பண்ணி கீழே இம்பாக்டை ஏற்படுத்திச்சுன்ற மாதிரி செய்தி அந்த நாட்டில் இருந்து வந்திருக்கு. ஆனால் ஈரான் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 3 ஏவுகணைகளும் அந்த ஒரு பேஸை தாக்கிட்டு அதனால கணிசமான அளவு பாதிப்பு ஏற்பட்டதா ஈரானோட செய்தி ஊடகங்கள் செய்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஜஸ்ட் வெறும் தொடக்கம் மட்டும்தான். அமெரிக்காவோட படைகள் இந்த மிடில் ஈஸ்ட்ல எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே முழுக்க ஒரு முழு உஷார் நிலையானது பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பிரகடனப்படுத்துறது எதற்காக பார்த்தோம்னா, அமெரிக்கா அடுத்த கட்டமாக இவங்களோட ஸ்ட்ரைக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, இல்ல ஈரானுக்கு எதிரான ஒரு ஹெவி ரிட்டாலியேஷன் பண்றப்போ அதற்கு பதில் நடவடிக்கையா ஈரான் ரொம்ப பெரிய அளவுல தாக்குவாங்கன்னு தெரியும். அதற்கு தயாராகக்கூடிய வகையில இந்த முன்னெடுப்புகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஈரானோட த்ரெட்னால மட்டும் இல்ல, அதாவது ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்றதுனால மட்டும் இல்ல. இப்போ ரீசெண்டா ஒரு செய்தி வெளியில வந்தது. 400க்கும் அதிகமான மிசைல்ஸ், மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு அழைக்கப்படக்கூடிய ஷோல்டர் மவுண்டட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம்ஸை ஈரான்
சீனாவோட சில நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்க போறதா செய்தியானது வந்திருக்கு. இந்த 400 மிசைல்ஸ்ன்றது $70 மில்லியன் மதிப்பீட்டில் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இன்னும் ஒரு 55 இருந்து 60 நாட்களுக்குள்ள சீனா மூலயமா ஈரானுக்கு ஒப்படைக்கப்படும்னு சொல்லக்கூடிய செய்தியும் இப்ப பெரிய பேசு பொருளா மாறிருக்கு. ஏன்பா சைனாவோட வெப்பன்ஸ் உள்ள வந்தா பெரிய அளவு இது ஒரு மாறுதலை கொடுத்துருமா? ஏன்னா சீனா டைரக்டா கொடுக்கணும்னா ஒன்று கடல் வழியாக கொடுத்தாகணும். ஒரு போர்ட் பிளாக்கேட்ன்றது அமெரிக்கா போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா லேண்ட் மூலயமா அனுப்புறதா. அப்படி லேண்ட் மூலயமா அனுப்புறப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் மேலே ப்ரெஷர் போடுறப்ப அதுக்கும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. இந்த மாதிரி நிறைய நபர்கள் யோசிப்பீங்க. ஆனால் இதுக்கு முக்கியமான ஒரு வேலையை இப்போ ஈரான் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு நேற்று கத்தாருக்கு சொந்தமான ஒரு LNG டேங்கர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ணுது. இப்படி கிராஸ் பண்ணக்கூடிய அந்த கப்பலின் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படலை. எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த கப்பல் தாண்டிட்டப்போ சரி ஈரானுக்கு ஏதோ முக்கியமான ஒரு கப்பலாக இருக்கும், இப்படி இருக்கக்கூடிய கப்பல் தான் ரொம்ப சேஃபான ஒரு பேசேஜில் போகுது. ஏன்னா அதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி ஓமனோட கடற்கரை பகுதிகளை ஒட்டி சென்ற ஒரு கார்கோ கப்பலின் மீது ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ ரூட் அன்சேஃப்ன்றது தெரியுது. ஆனால் இந்த ஒரு கப்பல் மட்டும் இந்த சைடு டிராவல் ஆகுது. அப்புறமா விசாரிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது, பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய ஒரு கத்தாரோட LNG டேங்கர் ஈரானோட முழு அப்ரூவலோட இந்த இடத்துல பாஸ் ஆகி போயிருக்கு. இதற்கு முன்னாடி அதாவது இந்த சீஸ்ஃபயர் உடஞ்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஈரான் பண்ணல. ஸோ சீனா கிட்ட இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வரணும், கடல் வழி அதை அனுப்ப முடியாது, பூமி வழியாக அனுப்பணும்னா பாகிஸ்தானோட உதவி தேவை, பாகிஸ்தான் அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு ஈரானால என்ன பண்ண முடியும்? ஸோ கனெக்ஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒன்று சேருதுன்றது இதன் மூலியமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு 1.5 மாசத்துல பெரிய ஒரு வெப்பன் ஷிப்மெண்ட் ரயில் நெட்வொர்க் மூலியமாவோ இல்லை எப்படியோ ஈரானுக்கு வந்து சேரப்போகுது. இது ஈரானுக்கு ரொம்ப அவசியமான நேரத்துலையும் வருது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சைனாவோட வெப்பன்ஸ் மேலே விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் ஈரான் போன்ற நாடுகள் கிட்ட ஒரு பெரிய ஒரு வெப்பன்ஸ் பேக்கேஜ் கிடைக்கிறப்போ அதை பயன்படுத்தி அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான அந்த ஒரு வாய்ப்புகளும் உருவாகியிருக்கு. ஸோ ஈரான் வர்சஸ் யூஎஸ் டென்ஷன் இந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்க நேரத்தில் ட்ரம்ப் அவர்களோட இந்த ஈரான் யுத்தம் அமெரிக்காவில் எந்த மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு? ஏன்னா இந்த யுத்தம் தொடங்கினப்போ 75% அதிகமான அமெரிக்கர்கள் இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதுல மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், ஜூலை மாசம் 23, 27 ஆகிய தேதிகள் உட்பட்ட காலத்துல அமெரிக்காவில் APNORC மூலமா ஒரு சர்வே ஆனது எடுக்கப்படுது. இப்படி எடுக்கப்படக்கூடிய சர்வேல 28% அமெரிக்காவோட அடல்ட்ஸ், அதாவது 18 வயசுக்கு மேல இருக்கவங்க ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா சார்பா ஈரானுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சரி ஓகே ட்ரம்ப் அவர்கள் பண்றது சரிதான் சொல்லி ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதே மாதிரி போன மாசம் எடுக்கப்பட்ட ஒரு போல்ல 34% நபர்கள் ட்ரம்ப் அவர்களோட அந்த ஒரு முடிவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. கூட 21% பேர்கள் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு முழுக்க உண்மையானது, இன்னும் இந்த எஃபர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஈரான் மேல ஸ்ட்ரைக்ஸ் அதிகப்படுத்தணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த முறை பார்த்தோன்னா அது 34 இருந்து 27 வந்துருச்சு. அந்த 20% மேல சொன்னால இன்னும் ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ் நடத்தணும்னு அது கிட்டத்தட்ட 10% கீழே இறங்கிருச்சு. அண்ட் ரிபப்ளிகன்ஸை பொறுத்த வரைக்கும் 71% பேர் போன மாசம் ட்ரம்ப் அவர்களோட முடிவுக்கு ஆதரவாகவும் இன்னும் ஃபர்தரான ஸ்ட்ரைக்ஸை ஈரான் மேல நடத்தணும் ரிபப்ளிகன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அது 71% இருந்து 61% மாறி. இப்படி இந்த டிக்ளைனுக்கு மெயினான ரீசன்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, US சோல்ஜர்ஸோட அந்த ஒரு இழப்பு தான். இது வரைக்கும் பார்த்தோன்னா டபுள் டிஜிட்ல ஒரு 18 நபர்களுக்கும் அதிகமா, அதாவது கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட டேட்டா மட்டுமே 18 நபர்களுக்கும் அதிகமா இறந்துருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்துக்கு, இஸ்ரேலுக்காக தான் நீங்க யுத்தத்துக்கு போனீங்க, அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்ரேல் பேக் அடிச்சிட்டாங்க, நீங்க போய் உள்ள மாட்டிக்கிட்டீங்க, நீங்க வாண்டடா இழுத்த யுத்தத்துக்கு நம்மளோட நாட்டோட வீரர்கள் கஷ்டப்படுறாங்க, நம்ம நாட்டோட வீரர்கள் அங்க இறந்து போறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அமெரிக்காவோட அதிபர் மேல ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அமெரிக்காவோட அதிபர் இதுல ட்ராப் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா அமெரிக்கா நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு இந்த யுத்தம் ரொம்ப பெருசா போகும். ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்கா ஈரான் கிட்ட சீஸ்ஃபயரை போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வரும்னு எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நிறைய பேர் எல்லாம் இல்லை, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஈரான் தான் ஒரு சீஸ்ஃபயர் இனிஷியேட் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை விட்டு கொடுக்க ஈரான் ரெடியா இல்லை. அதை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓமனோட இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நாங்கள் தான் அந்த இடத்துல டோலை கலெக்ட் பண்ணுவோம். கல்ஃப் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுறதுக்கான அந்த முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அந்த நிலைமை வரைக்கும் வந்ததே அமெரிக்காவோட ஒரு தோல்வி தான். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக வரும்ன்றதை அவங்க யாரும் முன்னாடி கெஸ் பண்ணல. ஸோ ஈரான் கிட்ட ஒரு சீஸ்ஃபயரை அந்த பேச்சுவார்த்தையை புஷ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் அமெரிக்கா இப்போ இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கிளியரான வெற்றியோ இல்லை நான் ஜெயிச்சிட்டேன்ற கூட அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைமையிலையோ அமெரிக்கா இப்போ இல்லை. இதோட முடிவுகள் அதையும் தெளிவாக காட்டுது. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்க எந்த ஒரு செய்தி ஊடகத்தை வேணா எடுத்துங்க, வெஸ்டர்ன் மீடியாவோட எந்த ஒரு செய்தி ஊடகத்தை வேணா, அதுல வந்திருக்கக்கூடிய நீங்க டேட்டா ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மேபி ப்ரெஷர் பண்ணலாம், அமெரிக்கா மேபி இந்த ஈரான் யுத்தத்தில் ஒரு வின்னரா வரலாம், அந்த மேபின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்களே தவிர கண்டிப்பா இதை பண்ண முடியுன்றதை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அமெரிக்காவோட செய்தி ஊடகங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா அவங்களே இப்படி ஒரு செய்தி வெளியிடுறாங்கன்னா பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேணும்.
ஈரான் யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு, இதுதான் உண்மை. அண்ட் இஸ்ரேலை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னல கடைசியாக, இஸ்ரேலை பற்றி இல்லை, காசாவை பற்றி தான். ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், காசாவில் வந்து ஒரு குழந்தை அந்த தண்ணி கேனை தூக்கிட்டு போகிறப்போ அந்த வீடியோ வெளியில் வந்துச்சு, எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை அது கொடுத்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து தொடர்ந்து பார்த்தோன்னா காசாவில் இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடந்துட்டுருக்கு. நேற்று வந்து ஒரு கேம்பை தாக்குனதில் சில குழந்தைகளும் வந்து அதில் காயமடைஞ்சு இறந்துட்டாங்க, சில நபர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க செய்தி வெளியில் வருது. இதுக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய ரீசன் பார்த்தோன்னா வேறு என்ன, ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து ஹமாஸ், இஸ்ரேலுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை, இஸ்ரேலுக்கு ஹமாஸ்னால் இருக்க பிரச்சனை அப்படி மட்டும் தான் போயிட்டுருக்காங்க. ஹமாஸோட பிரச்சனைனா இந்த கேம்ப்ஸ் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் எந்த வகையில் அதை நியாயப்படுத்தும்னு எனக்கு தெரியல. காசாவோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் ஒன்று சொன்னாங்க, காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க. விஷுவல்ஸை மட்டுமே நான் வச்சு எதுவும் பேசலை. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஆக்டர்ஸை வச்சு ஆக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு சஃபரிங்கில் இருக்க மாதிரி, உணவுப் பொருட்கள் கிடைக்காத மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறாங்கன்னு. அதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய நிறைய இவங்க வந்து அவங்களா எடுத்து ரிலீஸ் பண்ணுறத விட சில முக்கியமான வீடியோஸ் அவங்களுக்கு தெரியாமல் ஷூட் பண்ணுவாங்கல்ல, ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று நடந்துட்டு அது தெரியாமல் ஷூட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்பவே தண்ணி கிடைக்காம கடல் தண்ணியை முண்டு குடிக்கிற மாதிரி, நல்ல தண்ணி கிடைக்காம இன்னும் ஏகப்பட்ட விஷுவல்ஸ் வந்துட்டுருக்கு. சரியான சாப்பாடு அவங்களுக்கு இல்லை. இதே மாதிரி போச்சுன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபெமைனில் அவங்க சிக்கிப்பாங்க. சரியான ஒரு உணவுப் பொருள் கிடைக்கல, சரியான நியூட்ரிஷன் கிடைக்கலன்னா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. இது ஒரு சைடு மட்டும்தான். ஆனால் இதை விட பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, காசாவில் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, இந்த யுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க, இன்ஜுரிக்கு உள்ளானவங்க, காயப்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து சரியான ஒரு மருத்துவமும் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு டேட்டாவின் படி எடுத்து பார்த்தோன்னா, சொல்கிறது கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும், 2000 3000 நபர்கள் இவங்க எல்லாரையும் வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் ஒழுங்காக கிடையாது. இத்தனை நபர்களை ஒரு சின்ன ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலமையில தான் காசா இன்னைக்கு இருந்துருக்கு. ஸோ உலக நாடுகள் இவங்களை கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ கேட்டிருந்தாங்க, ஆனால் அது வந்து தனியாக பார்க்க வேண்டிய ஒரு டாபிக். ஸோ இதோட சேர்த்து பேசுறது அது கரெக்டாக இருக்காது. ஸோ அடுத்த பதிவில் நான் பேசுகிறேன். காசாவை பற்றி நிறைய நபர்கள் இப்போ பேசுகிறது இல்லை, அது எதற்காகன்னு எனக்கு தெரியல. ஆனால் காசாவில் பெரிய ஒரு சஃபரிங் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. இதை உலக நாடுகள் தலையிடாம விட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இந்த நூற்றாண்டோட மிக முக்கியமான ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட பசி பஞ்சம் பட்டினியில் சிக்கப்பட்ட அடுத்த ஒரு நாடாக காசா சேர்ந்துடும். ஸோ இதை பற்றி உங்களோட கற்றுக்கலன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயம் பேசியிருப்போம், ஆனால் அதை விட எனக்கு காசா பிரச்சனை கொஞ்சம் முக்கியமாக தெரியுது. இதை பற்றி உங்களோட கற்றுக்கலன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உலக நாடுகள் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த காசா பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒரு இண்டிவிஜுவல் நாடுனால முடியாது, அதை அவங்க பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கற்றுக்கலன்றது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் தீர்ப்போம். அதுவும் இந்த மாதிரி உங்கள் ஆர்கே.